ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பச்சை உருளைக்கிழங்கு வச்சு கிரென்ச்சியான தோசை சுட போகிறோம். இந்த கிரென்ச்சியான தோசைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கும் தோசை, ரொம்ப கிரென்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை ரவை வந்து கொரன்னு இருக்கும். அது வந்து நம்ம ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணணும். ஏன்னா இந்த ரவை வந்து கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பவுடராக பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் பச்சை உருளைக்கிழங்கு வந்து 2 சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேன்னு. அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வேணாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன துண்டு இஞ்சி போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. முதல்ல அரைக்கும் போது ஒன்றில் வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டு தயிர் வந்து ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த மாவில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறமா சோடா மாவு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு வந்து நம்ம தோசை சுடுற அளவுக்கு இருந்தாவே போதும். ரொம்ப திக்காக வேணாம். அதுக்கப்புறம் தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் வச்சு தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் பேனு. அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த தோசை எப்படி இருக்கும், எங்கே இருக்குன்னு பாருங்கள். கிடைக்குமோ கிடைக்காதுன்னு பாருங்கள். தேங்காய் சட்னி, அதே மாதிரி தக்காளி சட்னி, எந்த சட்னிக்கான சூப்பராக இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு லைக்காக